வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பூட்டானோட நேஷனல் டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் காட்டம் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படின்றது பார்ப்போம். இப்போ சுட்ட ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளானதுங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் 2 அது பூண்டு ஒரு 4 பல் அதையும் வெட்டி தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் ஆயில், இதோட தண்ணி, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, இதுக்கு கொஞ்சமாக உப்பு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக உப்பு. இதுதான். இப்போ இது நல்லா மெத்துன்னு வேகிற அளவுக்கு நம்ம விட்டுறணும். இது இப்போ வேகிறதுக்காக நல்லா மூடி வச்சுட்டேன். இது நல்லா மெத்துன்னு வேகணும். பச்சை மிளகாயும் பூண்டு நல்லா வேகணும். இப்போ இது நல்லா மெத்துன்னு வெந்துருச்சு. இதில் 2 சீஸ். இப்போ அது மேலே சீஸ் போட்டேங்க. நான் வந்து 3 பச்சை மிளகா தான் போட்டேன். அவங்க 10 பச்சை மிளகாவுக்கு மேலே போட்டாங்க. இது 3 பச்சை மிளகாவே வந்து எங்களுக்கு காட்டன் தாங்கல, அப்படி இருமிக்கிட்டே இருக்கும். பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போதே. இது வந்து நீங்கள் எல்லோ சீஸ் கிடச்சா போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அமுலில் வாங்கினீங்கன்னா எனக்கு கிடைக்கல, அதனால் நான் அந்த ஒயிட் சீஸை போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு அவங்க வந்து 3 சீஸ் போட்டாங்க, 10 பச்சை மிளகா போட்டாங்க. அது நம்மளுக்கு காட்டன் தாங்காதுன்றதால ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதால. அவ்வளோதான். இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தவங்க நான் 3 மிளகா தான் போட்டேன். அவங்க 10 மிளகாய்க்கு மேலே போட்டு 3 சீஸ் போட்டாங்க. நான் 3 மிளகா போட்டு 2 சீஸ் போட்டேன். ஆனால் வந்து இதுவே காட்டம் இன்னும் கூட பாருங்கள், இருமல் வந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி. அந்த அளவுக்கு இதுவே காட்டமாக இருந்தது. காரம் பிடிச்சவங்களுக்கு, அந்த சீஸ் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்களாம் அவங்க. நம்மளுக்கு வந்து சாதம் வேணாம், ஃபுல்கா, நான், சப்பாத்தி இதுக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அமேசிங்காக இருக்குது. அந்த காரமும் அந்த சீஸும் ஐயோ சேர்ந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பூண்டு சேர்ந்தது எதுவுமே இல்லை, டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் காரம் பிடிக்கணும். இது பண்ணுறவங்களுக்கு, காரம் பிடிச்சவங்களுக்கு மட்டும் இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை காரம் பிடிக்கலன்னா கொஞ்சமாக மிளகாயை போட்டு, இன்னும் கொஞ்சம் ஒரு மிளகாயை போட்டு இந்த மாதிரி பண்ணி, 1 மிளகா இல்லை 2 மிளகா, 1 மிளகா போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு எடுக்காது. 2 மிளகாயாவது போட்டு இந்த சீஸை வந்து 3ஆக போட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சப்பாத்திக்கெல்லாம். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன, ஹேமதாஷி. இது வந்து பூட்டானோட நேஷ்னல் டிஷ். இது பூட்டானோட நேஷ்னல் டிஷ்ங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நிறையா இது விதவிதமாக போடுறாங்க. இது நிறையா விதமாக போடுறாங்க. இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கட்டாயம். இன்னொன்று, உங்களுக்கு ஏதாவது டிஷ் இது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மேடம், இது நீங்கள் எனக்கு பண்ணி காமிங்க, நாங்கள் அதை நீங்கள் பண்ணி காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கு என்ன மாதிரி டிஷ், என்ன பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் இந்த மாதிரி இருக்காது, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு போடுவேன். வாழ்க வளமுடன்.